எஸ்டிஏ உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா வீடியோ நேற்று போட முடியல, இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. சில பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதனால் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். இருந்தாலுமே நான் சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக நம்மளுடைய சேனலில் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண நம்மளுடைய எஸ்டிஏ எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லவ் யூ எஸ்டிஏ. உள்பக்கமா லாக் பண்ணப்பட்ட பாத்ரூம், கழுத்துல யாரோ இருக்குன மாதிரி ஒரு ஆழமான கருப்பு தழும்பு. பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரான கௌரவ் திவாரியுடைய மரணம் பார்ட் 1ல நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு தீர்க்க முடியாத அமானுஷ்ய மர்மமா தான் தெரிஞ்சது. ஆனா இந்த கேஸை கையில் எடுத்த போலீஸ் தன்னுடைய விசாரணையை முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அத இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே ஏத்துக்க முடியல. பிகாஸ் கௌரவுடைய உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது அறிவியலுக்கும் பொது அறிவுக்கும் சவால் விடுற மாதிரி இந்த மொத்த கேஸையுமே வேற ஒரு திசைக்கு திருப்பிடுச்சு. அது என்ன அப்படின்னா, அட்டாப்சி ரிப்போர்ட்ல கௌரவ் இறந்து போன நேரத்துக்கும் அவரு கடைசியா சாப்பிட்ட நேரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. எஸ்டிஏ வழக்கமா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட வயிற்றில் இருக்கிற சாப்பாடு எவ்வளவு தூரம் செரிமானம் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவர் எப்ப இறந்தாரு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. பட் கௌரவுடைய விஷயத்துல அங்கதான் ஒரு பெரிய இடி காத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா கௌரவ் இறந்த அன்றைய நாள் அன்னைக்கு காலையில 6 மணிக்கு அவர் டிஃபன் சாப்பிட்டாரு அப்படின்னு அவருடைய ஃபேமிலி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் காலையில 11 மணி அளவுல அவர் பாத்ரூம்ல சடலமா கிடந்தப்ப அவருடைய வயிற்றில் இருந்த சாப்பாடு கொஞ்சம் கூட செரிமானமாகாம அப்படியே தான் இருந்திருக்கு. சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாப்பாடு செரிமானமாகிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகும். சோ இப்படி பார்க்கும்போது கௌரவ் காலையில 6 மணிக்கே சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னா 11 மணிக்கும் அவருடைய வயிற்றில் இருக்கிற சாப்பாடு எப்படி செரிக்காம இருக்கும்? ஒருவேளை கௌரவ் 11 மணிக்கு முன்னாடியே இறந்துட்டாரா? அவருடைய குடும்பம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுதா? அண்ட் இது எல்லாத்தையுமே விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, கௌரவ் திவாரி கிட்ட சீக்ரெட்டா ஒரு போன் இருந்தது போலீஸ்க்கு தெரிய வருது. ரிலையன்ஸ் சிம் கார்டு போட்டிருந்த அந்த போனை பத்தி அவருடைய ஃபேமிலியில இருந்த ஒருத்தருக்கு கூட தெரியவே இல்லை. கொடுமை என்ன அப்படின்னா, போலீஸ் அந்த போனை பத்தி தெரிஞ்சு அந்த போனை ரெக்கவர் பண்ணும்போது அந்த போன்ல இருந்த மொத்த டேட்டாவும் டெலீட் பண்ணப்பட்டிருந்துச்சு. கௌரவ் திவாரி இறந்து கிடக்கிற அந்த நேரத்துல யாரு அந்த போன்ல இருக்கிற ஆதாரங்களை அழிச்சிருப்பாங்க? சோ போலீஸ் முதல்ல அவருடைய ஃபேமிலியை சந்தேகப்பட்டு கௌரவ் திவாரியுடைய ஒய்ஃபான ஆர்யாவையும் அவருடைய அப்பா கிட்டையும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஒருவேளை குடும்பத்துக்குள்ள நடந்த சண்டையில கௌரவ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் விசாரணையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. பட் எஸ்டிஏ அங்கதான் ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்துச்சு. எஸ், அதுதான் அந்த பாத்ரூம் உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்தது. பூட்டி இருக்கிற பாத்ரூம்குள்ள எப்படி ஒருத்தங்களை கொலை பண்ண முடியும் அப்படின்னா, கௌரவ் திவாரிக்கு உண்மையிலேயே நடந்தது என்ன? கேட்கிற நம்மளையே நடுங்க வைக்க போற அந்த லாக் பண்ணப்பட்ட பாத்ரூமுடைய மர்மத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நியூஸை பாருங்க. உலகத்தில் நடக்கிற மாற்றங்களால பெட்ரோலுடைய விலை, தங்கம், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எல்லாமே தாறுமாறா ஏறி இறங்குது. நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சின்ன தொகையை பெருசா வளர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். பட் உண்மையை சொல்ல போனா மார்க்கெட்ல இருக்கிற இந்த பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்க ஒரு பிகினரா இருந்து உங்களுடைய பணத்தை இழந்துருவோமோ அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ல போறதை கவனிங்க. மார்க்கெட் சரிஞ்சாலும் சரி, நீங்க இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய முதலுக்கு பாதுகாப்பு, கேபிட்டல் ப்ரொடெக்டட் இருக்கு. ஆனா அதே சமயம் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். மாசம் வெறும் 2000 ரூபாயில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்லிட்டு இருக்கிறது HDFC லைஃப் உடைய இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO பத்தி. இங்க உங்களுடைய பணம் ஒவ்வொரு செக்டார்லயும் இருக்கிற டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிகள்ல முதலீடு செய்யப்படும். இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா HDFC லைஃப் உடைய டிஸ்கவரி ஃபண்ட் கடந்த 7 வருஷத்துல 23.1% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அசத்தி இருக்கு. ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மார்ச் 15
16 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இதோட NAV பிரைஸ் 10 rupees தான். உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு up to 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்குமே வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 16 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. தமிழ்லயே கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஆக்சுவலா கௌரவுடைய டீம் மெம்பர்ஸ் ஒரு விஷயத்தை நம்பினாங்க. கௌரவுடைய கழுத்தில் இருந்த அந்த தழும்பு ஒரு மனுஷனால ஏற்பட்டது கிடையாது. அது அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த வஞ்சகமான ஆவியுடைய வேலை அப்படின்னு அவங்க அடிச்சு சொன்னாங்க. பட் போலீஸுடைய தரப்புல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கௌரவ் அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு தான் இந்த கேஸை முடிக்க பார்த்தாங்க. ஆனா கௌரவ் கூடவே டிராவல் பண்ண அவருடைய IPS டீம் மெம்பர்ஸ் இதை அப்படி பார்க்கல. பிகாஸ் கௌரவ் கடைசியா டீல் பண்ண அந்த ஜனக்புரி கேஸில் இருந்த அந்த பொண்ணு ஒரு சாதாரண மனுஷியா அங்க நடந்துக்கல. அந்த பொண்ணு கௌரவுடைய கண்ணை பார்த்து சொன்ன அந்த எச்சரிக்கை வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது ஒரு மரண சாசனம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இறக்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நாள் கௌரவ் பேசின அந்த மர்மமான போன் கால்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்ல வந்தார் அப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோல சொன்னோம் இல்லையா. அந்த டீம் மெம்பர் அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலம் தான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய நடுக்கத்தை கொடுக்குது. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கௌரவ் என்கிட்ட போன்ல பேசும்போது அந்த போன் கால்ல அவருடைய குரல் மட்டும் கேட்கல, பின்னாடி ஏதோ விசித்திரமான இரைச்சல் கேட்டுச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கௌரவுடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. பாத்ரூமுடைய கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தப்ப கௌரவுடைய கழுத்துல இருந்த அந்த தழும்பு யாரோ ஒருத்தர் தன்னுடைய நகங்களால கீரண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அங்கிருந்த சில ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா பாத்ரூம் குள்ளதான் யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா அங்கதான் கௌரவ் அடிக்கடி சொன்ன அந்த ஷேடோ மேன் அப்படிங்கிற அந்த தியரி வருது. எஸ், பல இன்வெஸ்டிகேஷன்ல கௌரவ் பார்த்த அந்த ஒரு நிழல் உருவம் அவருடைய கடைசி நிமிஷம் வரைக்குமே அவரை விடாம துரத்தி இருக்கு. அதுதான் அவர் என்னமோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அறிவியல் பூர்வமா எதையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்ச கௌரவ் கடைசியில ஒரு அறிவியலே விளக்கம் சொல்ல முடியாத மர்மமா முடிஞ்சு போயிட்டாரு. எஸ், போலீஸ் இந்த கேஸ அவர் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை கேட்கிற உங்களுக்கும் மேபி அதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ அப்படின்னு தோணலாம். ஆனா STA அது ஏன் 1% கூட சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சயின்டிபிக் ரீசன் இருக்கு. கௌரவ் திவாரியுடைய அந்த மர்மமான மரணத்துக்கு அப்புறமா மொத்த நாடுமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் ஜூலை 2016 வெளியே வந்துச்சு. அதுல டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்குமே விவாத பொருளா இருக்கு. அதுதான் ஆஸ்பிக்சியேஷன், which means மூச்சு திணறல் காரணமா தான் கௌரவ் திவாரி இறந்திருக்காரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது. பட் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. STA உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்திருக்கோம். ஆஸ்பிக்சியேஷன் அப்படின்னா யாராவது கழுத்தை நெரிச்சிருக்கணும், இல்ல அப்படின்னா அவங்களே தூக்கு போட்டு இறந்து போயிருக்கணும். பட் கௌரவுடைய கேஸ்ல அவர் தூக்குல எல்லாம் தொங்கல. அவருடைய கழுத்துல ஒரு மெல்லிய கயிறு இல்ல துணியால இருக்கப்பட்ட மாதிரி ஒரு தழும்பு இருந்துச்சு. அந்த போட்டோவை டெலகிராம் குரூப்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ போலீஸோடைய தியரி படி பார்த்தாலும், போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணபடி பார்த்தாலும், அந்த தழும்பு எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்ல ஒரு நேரடியான பதில் இல்லை. இன்னொரு விஷயம் STA, அறிவியல் பூர்வமா பார்த்தா கூட ஒரு கயிறே இருந்தாலும் கூட ஒருத்தர் தன்னுடைய கழுத்தை தானே ஒரு கயித்தை வச்சு இறுக்கிட்டு தரையில உட்கார்ந்த நிலைமையில இறந்து போறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நீச்சல் தெரிஞ்ச ஒரு நபர் எப்படி தண்ணியில மூழ்க முடியாதோ அதே மாதிரிதான் இந்த விஷயமும். ஏன்னா அந்த கயிறை வச்சு எவ்வளவு வேகமா நீங்க கழுத்தை இருக்குனாலும், இல்ல உங்களுடைய கைகளையே வச்சு உங்களுடைய தொண்டை பகுதியை எவ்வளவு வேகமா நீங்க இருக்குனாலும் ஒரு கட்டத்துல
இடத்துல நீங்க மூச்சு திணறும் பொழுது நம்மளுடைய மூளை செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஆன் பண்ணி நம்மளுடைய கைகளை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிரும். இதுதான் மனித உடலுடைய அறிவியல். ஆனா கௌரவ் விஷயத்துல அந்த மூச்சு நின்னு போற வரைக்குமே அந்த இறுக்கம் எப்படி இருந்துச்சு? எப்படி அவரால தன்னுடைய கழுத்தை தானே நெரிச்சு இறந்து போயிருக்க முடியும்? அப்படி அவர் தன்னுடைய கழுத்தை நெரிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவருக்கு மூச்சு திணறும் பொழுது அவருடைய கை ஆட்டோமேட்டிக்கா வெளியே வராதா? அட்லீஸ்ட் அவர் கொடுத்துட்டு இருக்கிற பிரஷராவது கம்மியாகும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவருடைய உடம்புல வேற எந்த ஒரு காயங்களுமே இல்லை அப்படின்னும், அவரு எந்த ஒரு விஷத்தையோ இல்ல போதை பொருளையோ எடுத்துக்கல அப்படின்னும் தெளிவா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கௌரவ் அந்த பாத்ரூம்குள்ள நுழையும் போது ஒரு ஆரோக்கியமான மனுஷனாதான் உள்ள போயிருக்காரு. ஆனா அந்த 15 நிமிஷத்துல அவருடைய மூச்சை நிறுத்தின அந்த சக்தி எது? அது அவருடைய கைகளா இல்ல அந்த லாக் பண்ணப்பட்ட பாத்ரூம்குள்ள இருக்கிற வேறு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கைகளா? இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான பேரானார்மல் தியரி வருது. ஒருவேளை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி கௌரவுடைய கைகளை அதோடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அவருடைய கைகளை வச்சு அவருடைய கழுத்தை நெரிச்சிருக்குமோ? அதாவது கௌரவ் அப்படி பண்ணிக்கல, ஏதோ ஒரு சக்தி அவர் அப்படி செய்ய வச்சிருக்க. இதுதான் உலக அளவுல பேசப்படுற அந்த ஃபேமஸான தியரிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. தியரி 1. இந்த தியரி படி கௌரவ் கடைசியா டீல் பண்ண அந்த ஜனக்புரி கேஸ் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு வஞ்சகமான ஆவி இருந்ததா சொல்லப்படுது. பேரானார்மல் உலகத்துல என்டிட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஆவி ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு ஈஸியா இடம் மாறிடும். அப்படி கௌரவ் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஆவி கௌரவுடைய அந்த ஸ்ட்ராங்கான வில் பவரை அவருடைய மன உறுதியை உடைக்க பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறமா கௌரவ் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆவியும் அவரு கூடவே வந்து அவருக்குள்ள மெல்ல மெல்லமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. கௌரவ் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு என்னை துரத்துது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். அந்த ஆவி கௌரவுடைய உடம்ப தனக்கான ஒரு இடமா மாத்திக்கிட்டு கடைசியில அவருக்குள்ளேயே இருந்து அவரை அழிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. தியரி 2. இந்த தியரியுமே ரொம்பவே வைரலான ஒண்ணு. பாங்கர் கோட்டைக்கு போயிட்டு இங்க பேயே இல்லை அப்படின்னு கௌரவ் ஒரு சவால் விட்டார் இல்லையா? நம்ம ஊருடைய வழக்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, தெய்வத்தையோ இல்ல ஆவிகளையோ எப்பவுமே கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ இதன்படி பாங்கர் கோட்டையில் இருக்கிற அந்த பழமையான சக்திகள் தன்னை அவமானப்படுத்தின கௌரவ பழி வாங்கறதுக்காகவே இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு பல பேரால நம்பப்படுது. அந்த கோட்டையிலிருந்து கிளம்புனதுல இருந்தே கௌரவ ஏதோ ஒரு மாதிரியான நிழல் உருவம் துரத்திக்கிட்டே இருந்து அவர் எங்க போனாலுமே என்ன பண்ணாலுமே அந்த நிழல் உருவம் அவரை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடல அப்படின்னு அவருடைய டீம் மெம்பர்ஸால சொல்லப்படுது. கடைசியில அவர் ரொம்பவே பலவீனமா இருந்த அந்த ஜூலை 7 காலை நேரத்துல அந்த வஞ்சகமான சக்தி தான் அந்த பாத்ரூம்குள்ள புகுந்து தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கு. இது வெறும் மரணம் இல்ல, ஒரு இடத்துடைய சாபம் ஒரு மனுஷனை துரத்தி வந்து கொன்னு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த தியரியை நம்புற பேரானார்மல் குரூப் உடைய வாதமா இருக்கு. தியரி 3. இது ரொம்பவே சீரியஸான ஒரு தியரி. கௌரவ் திவாரி ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் இல்ல, அவரு பல மர்மமான கேஸுகளையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. சில நேரங்கள்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்க அவங்க பண்ற குற்றங்களை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேய் பிசாசு கதைகளை யூஸ் பண்ணிக்குவாங்க. கௌரவ் கிட்ட இருந்த அந்த ரகசியமான போன், அதுல இருந்த ஆதாரங்கள் யாருக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. பிகாஸ் அவர் இறந்து கிடக்கும் பொழுதே அந்த போன்ல இருந்த மொத்த டேட்டாவும் டெலிட் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கணும். கௌரவ் ஏதோ ஒரு பெரிய உண்மையை நெருங்கிட்டாரு. அதனால அவர் ஒரு அமானுஷ்ய மரணம் மாதிரி செட் பண்ணி கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்புறவங்களால நம்பப்படுற ஒரு விஷயம். போலீஸ் எதனால ரொம்பவே அவசரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க? ஏன் இன்னும் அந்த போனுடைய டேட்டாவை ரெக்கவர் பண்ணல? இந்த கேள்விகள் எல்லாம் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸா இருந்தாலும் இந்த கேஸை இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு கேஸா மாத்துன அந்த ஒரு கேள்விக்கு இந்த தியரியில எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதுதான் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, எப்படி உள்பக்கமா பாத்ரூம் லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது தான்.
தியரி 4. கௌரவ் திவாரியுடைய மரணத்துல அவருடைய ஒய்ஃப் ஆர்யாவையும் அவருடைய அப்பாவையும் போலீஸ் 8 மணி நேரம் உட்கார வச்சு விசாரிச்சாங்களே. கௌரவ் திவாரி இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அவருடைய குடும்பத்துக்குள்ள அப்படி என்னதான் சண்டை நடந்துச்சு? இங்கதான் ஒரு டார்க்கான ஆங்கிள் பேசப்படுது. கௌரவ் திவாரி எப்பவுமே நைட்டு லேட்டா வீட்டுக்கு வர்றது அண்ட் அவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலை வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காம போனது அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். பட் சில கிரிமினல் தியரிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கௌரவ் இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல வீட்டில் இல்லாத நேரங்கள்ல கௌரவுடைய மனைவியான ஆர்யாவுக்கும் அவருடைய மாமனாருக்கும் இடையே ஒரு தகாத உறவு இருந்திருக்கலாம் அப்படின்னும் அது கௌரவுக்கு தெரிய வந்ததால அவங்களாலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் ஒரு ஷாக்கிங்கான தியரிய முன் வச்சாங்க. போலீஸுடைய ரிப்போர்ட்ல கூட கௌரவ் இறந்து கிடக்கிற அந்த நேரத்துல அவருடைய ஒய்ஃப் ஆர்யா மற்றும் அவருடைய அப்பா இவங்க 2 பேருமே வீட்டில தான் இருந்திருக்காங்க. அண்ட் இங்க தான் இன்னொரு விஷயத்தையும் போலீஸ் ஆட் பண்ணாங்க. கௌரவ் அவருடைய கையை யூஸ் பண்ணி தான் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா தான் இன்னொரு விஷயத்தை அவங்க வெளியில சொன்னாங்க. அதுதான் கௌரவ் அப்படி சாகல, அவருடைய கழுத்துல ஒரு துப்பட்டாவை வச்சு இறுக்கி அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிட்டதா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த துப்பட்டா கௌரவுடைய மனைவி ஆர்யாவோடது. கிரைம் சீன்ல பாத்ரூம்குள்ள அந்த துப்பட்டாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கௌரவுடைய அப்பா உதய் திவாரி ஆரம்பத்திலிருந்தே இந்த பேய்கள் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கௌரவ் இறந்த உடனே ஏதோ ஒரு ஆவிதான் என்னுடைய பையன் இப்படி கொன்னுருச்சு அப்படின்னு ஒரு பேரானார்மல் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ தன்னை நோக்கி வர்ற சந்தேகத்தை திசை திருப்புறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு இன்னைக்கு வரைக்குமே நம்புறாங்க. ஆனா ஒரு விஷயம், போலீஸ் எவ்வளவு விசாரிச்சுமே இவங்க 2 பேருக்கும் இடையில அப்படி ஒரு உறவு இருந்ததா எந்த ஒரு வலுவான ஆதாரத்தை போலீஸால கோர்ட்ல நிரூபிக்க முடியல. இந்த இடத்துல போலீஸுடைய தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் இருக்கிற சில முரண்பாடுகள் நம்மளை யோசிக்க வைக்குது. முதல்ல கௌரவ் தன்னுடைய கையாலேயே கழுத்தை நெரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன போலீஸ், அதுக்கப்புறமா பாத்ரூம்குள்ள அவருடைய மனைவியான ஆர்யாவுடைய ஒரு துப்பட்டா இருந்ததா சொன்னாங்க. பட் அங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை துப்பட்டாவை எடுத்துட்டு போனவரு அதை வச்சுதான் அவர் இறந்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த பாத்ரூம்குள்ள அவர் ஏறி நின்று தூக்கு போடுறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டூலோ இல்ல ஏனியோ அந்த மாதிரி எந்த ஒரு உயரமான பொருளுமே கிடையாது. கௌரவ் பாத்ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகியுமே வெளியே வரல அப்படிங்கறதால ஆர்யா கத்தி கூச்சலிடுறாங்க. அதுல பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து கதவை பலமா உடைக்கிறாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கதவு உடைக்கப்பட்டு கௌரவ் வெளியே எடுக்கப்பட்டிருக்காரு. சோ போலீஸ் வந்து பார்க்கும் பொழுது பாத்ரூமுடைய தரையில கௌரவ் கீழே விழுந்து கிடத்திருக்காரு. அவருடைய கழுத்தை சுத்தி அந்த தழும்பு அப்பவே ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருந்திருக்கு. பாத்ரூம்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க வேற எந்த ஒரு போராட்டத்திற்கான அடையாளமுமே இல்லாம இருந்திருக்கு. அங்கிருந்த பக்கெட், மக் அப்படின்னு அது எல்லாமே இருந்த இடத்துல கரெக்டா இருந்திருக்கு. ஆனா ஒரு துப்பட்டாவை வச்சு ஒரு மனுஷன் தூக்குல தொங்காம தரையில உட்கார்ந்துகிட்டே தன்னுடைய கழுத்தை தானே இறுக்கி சாக முடியுமா? அப்படி சாகிறதுக்கு எவ்வளவு வலிமை வேணும், எவ்வளவு மன உறுதி வேணும்? பட் இந்த இடத்துல தான் இன்னொரு பெரிய சந்தேகம் வருது. ஒருவேளை கௌரவ் பாத்ரூம்குள்ள நுழையும் பொழுதே உள்ள யாராவது இருந்தாங்களா, இல்ல அந்த பாத்ரூமுடைய ஜன்னல் வழியா யாராவது வெளியே போயிருக்க முடியுமா? பட் அப்படி பார்த்தாலும் கூட அந்த பாத்ரூமுடைய ஜன்னல் ரொம்பவே சின்னது. வென்டிலேட்டர் ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ அதன் வழியா ஒரு மனுஷன் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அந்த துப்பட்டா யாரால இருக்கப்பட்டுச்சு? கௌரவ் திவாரியாலையா, இல்ல அந்த வீட்டில் இருந்த வேற யாராவதா? எல்லாத்துக்குமே மேல கௌரவ் இப்ப குளிக்க போயிருக்காரு. ஒருத்தர் சாகணும் அப்படின்னா தன்னுடைய ரூமை லாக் பண்ணிட்டு ரூம்லயே இறந்து போயிருக்கலாமே. பாத்ரூம்குள்ள போய் இப்படி சாகணும் அப்படின்னு அவர் ஏன் இப்படி நினைச்சிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியல. சரி, கிரைம் சீன்ல துப்பட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி அங்கிருந்த அந்த துப்பட்டாவில் இருந்த கைரேகைகளை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை போலீஸ் சரியா செக் பண்ணாங்களா? கௌரவ் திவாரி ஒரு பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கறதாலேயே போலீஸ் எதையுமே இந்த கேஸ்ல பெருசா ஆராயாம பேய் பயத்துல அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை வச்சு இந்த கேஸை சிம்பிளா முடிச்சிட்டாங்க அப்படின்னு பல பேரால ரொம்பவே பரவலா பேசப்படுது.
இப்ப ஃபைனலா கையா இல்ல துப்பட்டாவா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவருடைய கழுத்துல மார்க் மட்டும், அதாவது ஒரு தழும்பு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவருடைய வைஃப் ஆர்யாவுடைய துப்பட்டா பாத்ரூம்குள்ள இருந்ததா ஒரு தகவல் வந்துச்சு. பட் போலீஸுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கௌரவ் அந்த துப்பட்டாவால தூக்கு போட்டுக்கல, மாறா அந்த துப்பட்டாவை வச்சு அவருடைய கழுத்தை அவரே இறுக்கி இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவருடைய கையாலேயே கழுத்தை நெரிச்சுக்கல, துப்பட்டாவை வச்சு அவரே இறுக்கி இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படினாலுமே சயின்டிபிக்கா கண்டிப்பா அதை பண்ண முடியாது. சரி, ஓகே. ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னா, யாரு கதவை உடைச்சது? போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆர்யாவுடைய அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட தான் ஆர்யாவும் கௌரவுடைய அப்பாவும் கதவை உடைச்சிருக்காங்க. போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப பாத்ரூம்குள்ள கௌரவ் விழுந்து கிடந்திருக்காரு. அங்க போலீஸ் பார்த்த காட்சிகள், கௌரவுடைய உடம்பு முழுக்க ஈரமா இருந்திருக்கு. அதாவது அவர் குளிக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய கழுத்துல தழும்பு இருந்திருக்கு. அண்ட் முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க எந்த ஒரு ஸ்டூலோ ஏனியோ எதுவுமே இல்லை, உயரமான எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படிங்கிறத போலீஸ் நோட் பண்ணியிருக்காங்க. தியரி 5 STA. கௌரவ் திவாரியோடைய கேஸ் இவ்வளோ மர்மமா மாறுறதுக்கு எல்லா சந்தேகத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? அந்த பாத்ரூமுடைய கதவு உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருந்தது தான். போலீஸ் இததான் தங்களுடைய பலமான ஆதாரமா முன் வச்சாங்க. பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு பாத்ரூமுடைய கதவை உள்பக்கமா லாக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு நிஜமாவே வாய்ப்பு இல்லையா? ஆக்சுவலா அதுக்கு வழி இருக்கு அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. லாக்ட் ரூம் மர்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல பல கிரிமினல்ஸ் இந்த மாதிரி பண்ற ஒரு வித்தையை பத்தி தான் நம்ம இப்ப டீகோட் பண்ண போறோம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான பழைய மாடல் கதவுகள் இருக்கிற லேட்ச், அதாவது அந்த தாழ்பால் கொஞ்சம் லூசா இருந்தா போதும். ஒரு சின்ன நூலையோ இல்ல ஒரு கம்பியவோ வச்சு கதவை வெளியிருந்து உள்ள இழுக்கும் பொழுதே அந்த தாழ்பாலை உள்பக்கமா லாக் பண்ற மாதிரி விழுக வைக்க முடியும். சோ அந்த துவாரகா அபார்ட்மெண்ட் பாத்ரூம் உடைய கதவு எந்த மாதிரியான லாக் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு அதை ஏன் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு போலீஸ் செக் பண்ணல? ஆனா அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அந்த பாத்ரூம்குள்ள ஒரு வென்டிலேட்டர் ஜன்னல் இருந்துச்சு இல்லையா? அந்த ஜன்னல் வழியெல்லாம் ஒரு மனுஷன் நுழைய முடியாதுதான். ஆனா ஒரு கையை விட்டு கதவுடைய லாக்க திறக்கவோ இல்ல மூடவோ அங்க வாய்ப்பு இருந்துச்சா? ஆக்சுவலா கௌரவ் திவாரியுடைய மனைவியான ஆர்யா முதல்ல அந்த பாத்ரூமுடைய ஜன்னல் வழியா தான் எட்டி பார்த்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அப்படின்னா அந்த ஜன்னல் வழியா ஒரு சின்ன கம்பியை விட்டு பாத்ரூமுடைய கதவை லாக் போட வைக்க முடியுமா? பட் போலீஸோடைய தரப்புல இது எல்லாமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம கேட்கிற கேள்வி இதுதான், ஒரு கதவை உள்ளிருந்து பூட்டிட்டு, அதாவது உள்பக்கமா பூட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு லாக்டு ரூம் மிஸ்ட்ரியில வர்ற மாதிரி பல ட்ரிக்ஸ் இருக்கு. ஆமா STA, ஒரு கதவை உள்ளிருந்து பூட்டிட்டு வெளியே வர்றது ஒன்றும் ஒரு பெரிய பிரம்ம வித்தை கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிளா உலகத்துல பல கேசஸ்ல இப்படி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த கேஸுடைய பேரை நான் இங்க சொல்ல விரும்பல, பிகாஸ் அதை நம்ம இன்னொரு வீடியோல பாக்குறப்ப அதுல இருக்கிற சஸ்பென்ஸ் உங்களுக்கு போயிடும். ஒரு ஃபேமஸான கேஸ் இருக்கு. இதுவும் ஒரு லாக் பண்ணப்பட்ட ரூம்ல நடந்த ஒரு கொலை தான். ஆனா அங்கதான் அந்த கொலையை பண்ண கிரிமினல்ஸ் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மெல்லிய நூலை கதவுடைய தாழ்பால்ல கட்டி கதவை வெளியிருந்து இழுக்கும் போதே அந்த நூலை உருவி தாழ்பால உள்ள விழுக வைப்பாங்க. அடுத்தது தி மேக்னெட்டிக் ட்ரிக். இப்ப வர்ற நிறைய லாக் சிஸ்டம்ல மேக்னெட்டை வச்சு வெளியிலிருந்தே லாக் ஆப்ரேட் பண்ண முடியும். சோ கௌரவ் திவாரியுடைய பிளாட் ஒரு மாடர்ன் அபார்ட்மெண்ட், அங்கிருந்த லாக் சிஸ்டம்ல இந்த மாதிரி ஏதாவது லூப் ஹோல் இருந்துச்சா? போலீஸ் ஒரு ஃபாரன்சிக் லாக் எக்ஸ்பர்ட்டை வச்சு இந்த ஆங்கிள் கேஸை விசாரிச்சாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்ப இல்லை. STA, கௌரவ் திவாரியுடைய கேஸில் இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னா, போலீஸ் இதை ஒரு அமானுஷ்யமான மரணமா பார்த்தாங்களே தவிர பெர்ஃபெக்டான கிரிமினல் செஞ்ச வேலையா பார்க்க தவறிட்டாங்க. ஒருவேளை அந்த பாத்ரூம்குள்ள நடந்தது ஒரு சயின்டிபிக் மரணம் அப்படின்னா, ஒரு கிரிமினல் செஞ்ச வேலை அப்படின்னா அந்த கிரிமினல் யாரு? கௌரவ் திவாரி இறந்து இன்னைக்கு 9 வருஷங்களுக்கு மேல ஆகுது. என்னதான் போலீஸ் கௌரவ் திவாரி அவர் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாலுமே இன்னைக்கு வரைக்குமே கௌரவ் திவாரியுடைய மரணம் அப்படிங்கிற ஃபைல் பொதுமக்களுடைய மனசுல க்ளோஸ் ஆகவே இல்லை. போலீஸ் கொடுத்த அந்த ஆஸ்பிக்சியேஷன், அதாவது மூச்சு திணறல் அப்படிங்கிற ரிப்போர்ட், அவருடைய கழுத்துல விழுந்த அந்த தழும்புக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாலுமே அந்த தழும்பு எப்படி விழுந்தது அப்படிங்கிற மர்மத்துக்கு மட்டும் விடை கிடைக்கவே இல்லை. ஸோ கௌரவ் திவாரியுடைய மரணத்தை அவரே அவருடைய உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சிம்பிளாலாம் நம்மளால கடந்து போக முடியல. ஏன்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய பிளான்ஸ், அவருடைய மர்மமான போன் கால், அவருடைய லேப்டாப்ல இருந்த அடுத்த ப்ராஜெக்ட் பத்தின மெயில்ஸ்,
இது எல்லாமே ஒரு மனுஷன் சாக போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பட் அந்த பாத்ரூம் உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மற்ற எல்லா கிரிமினல் தியரிகளையுமே உடைச்சு எரியுது. கௌரவ் திவாரி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாராமா, நாலேஜ் கேன்சல்ஸ் ஃபியர், அதாவது அறிவுதான் பயத்தை போக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாராமா. ஆனா அவருடைய மரணமே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பயத்தையும் ஒரு மிகப்பெரிய மர்மத்தையும் தான் பரிசா கொடுத்திருக்கு. ஒருவேளை பாங்கர் கோட்டையில அவர் கொடுத்த அந்த சவாலை அங்கிருந்த ஒரு வஞ்சகமான சக்தி ஏத்துக்கிட்டு இருந்திருக்குமோ, இல்ல ஜனக்புரி கேஸ்ல அவர் பார்த்த அந்த பொண்ணுடைய நெகட்டிவ் எனர்ஜி அவருடைய பலவீனமான நேரத்துல அவர் இப்படி பண்ணிருக்குமா அப்படின்னு இந்த மாதிரி விடை தெரியாத பல கேள்விகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஜூலை 7, 2016 அன்னைக்கு அந்த பூட்டிய பாத்ரூம்குள்ள நடந்த அந்த 15 நிமிஷம் அப்படி அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட். நான் சொன்ன தியரிகள்ல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? கௌரவ் திவாரியுடைய மரணம் உண்மையாகவே ஒரு அமானுஷ்யமான மரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு திட்டமிட்ட கொலையா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய SDI இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? மறக்காம உங்களுடைய தியரியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான தியரி அடுத்த வீடியோல வரும். அடுத்தது வேற என்ன வீடியோ வேணும், என்ன டாபிக்ல கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன அந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் மார்ச் 16 தான். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு பிளானை புரிஞ்சுக்கிட்டு இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.